வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து திருச்சி மங்களன் மங்கல்ல இருக்கக்கூடிய நகை கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு வீடியோவில் வந்து பேபி கலெக்ஷன்ஸ், அதாவது குழந்தைங்களுக்கு போடக்கூடிய மோதிரம், வளையல், இந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம். மோதிரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு 400 மில்லிகிராம்ல இருந்து இருக்குது. வளையல் பார்த்தோம் அப்படின்றப்போ அதெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு 2 கிராமில், அதாவது 2 வளையல் 2 கிராமில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து நம்ம ரிங் கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்குறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிராம்ல இருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. பிறந்த குழந்தையிலேருந்து கொஞ்சம் நூல் சுற்றி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டு நம்ம வந்து ஒரு 2 வயசு வரைக்கும் கூட இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப நல்ல ஒரு விரலுக்கு வந்து நல்ல ஒரு பெருசாகவே இருக்கிறது அப்படின்றதுனால நம்ம வந்து ஒரு 1.5 2 வயசு வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஸ்டார்டிங் ஒரு 400 450 இந்த மாதிரி மில்லிகிராம்ல இருந்தே நமக்கு வந்து கிடைக்குது. இதுக்கெல்லாம் வந்துட்டு வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா மினிமமாக 12% இருந்து வேஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஆல் ஓவர் வந்து உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து காட்டியிருக்கேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு கிளியராக தெரிகிறது மாதிரி அந்த டேக் வந்து வச்சு எடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு கிராம் வந்து என்ன இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து ஈஸியாக பார்க்க முடியும். இதில் உள்ள டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்றப்போ ரொம்ப கம்மி கிராமாக இருக்கே, அது வந்து எந்த அளவுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா குழந்தைங்க வந்து கையெல்லாம் அசைச்சு இந்த தரையிலலாம் அடித்து விளையாடுவாங்க இல்லையா, அப்போ வந்து அது எதுவும் நெழிஞ்சிருமா அந்த மாதிரிலாம் வந்து டவுட்டு வேண்டாம். நல்லாவே கனமாக இருக்குது, நல்லா உறுதியான மோதிரமாகவே இருக்குது. இதில் வந்து பெண் குழந்தைங்க ஆண் குழந்தைங்க எல்லாருமே போடுறது மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ நமக்கு வந்து சூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அவருடைய கையில் கூட போட்டு காட்டுவார். இதோடைய வெயிட் பார்த்திங்கன்னா 475 மில்லிகிராம். இது மாதிரி நம்ம பெரியவங்களுமே போடுறது மாதிரியான டிசைன்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. இந்த அளவுக்கு வந்து அதோடைய அந்த அளவு வந்து இருக்கும் நமக்கு. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்காது இல்லையா கை, விரல் வந்து. ஸோ அதுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகிறது மாதிரி நல்லாவே இருக்கும். அடுத்து குழந்தைங்க போடக்கூடிய வளையல் கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். வளையலில் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப அழகழகான டிசைன்ஸ் வந்து அந்த குழந்தைங்களுடைய கைக்கு ஏற்றது மாதிரி இருந்துச்சு. இதில் மினிமம் 2 கிராமில் இருந்து, அதாவது ஒரு பேங்கிள் வந்து 1 கிராம் அப்படின்றது மாதிரியான அளவில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நமக்கு வந்து பார்த்து எடுக்கிறதுக்கு, அதாவது என்னால் இவ்வளோ தான் எடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கண்டிப்பாக வந்து நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்து போட்டு அழகு பார்க்க முடியும். ஆனால் அந்த மாதிரி பேங்கிள்லாம் பார்த்தோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து ரெகுலர் யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் எங்கேயாவது ஒரு விசேஷத்துக்கு போகிறோம், ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்ற டைமில் போட்டு கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப வந்து கழட்டி வச்சுக்கலாம். இப்போ பார்க்கக்கூடிய இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெகுலராகவே யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி உள்ள பேங்கிள்லாம் பார்த்திங்கன்னா 2 பேங்கிள் சேர்த்தே நமக்கு வந்து ஒரு மினிமம் 7 கிராமில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒவ்வொன்றுமே வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக காட்டியிருக்கேன். மினிமம் ஒவ்வொரு வளையலுக்கும் வேஸ்டேஜ் வந்து 7%லேருந்து 12 13 அப்படி கூட வருது. ஏன்னா நமக்கு வந்து டிசைன்ஸை பொறுத்து, அவங்க பண்ணியிருக்க ஒர்க்கை பொறுத்து அந்த வேஸ்டேஜ் அப்படின்றது வந்து மாறும். இந்த மாதிரி வளையலில் வந்து சிங்கிளாக கூட நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்றது மாதிரி சொன்னாங்க. அதாவது ஒரு பேங்கிள் தான் என்னால் வாங்க முடியும் அப்படின்றது மாதிரி இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக அந்த ஒரு பேங்கிள் கூட வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பசங்களுக்கு, அதாவது ஆண் குழந்தைங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து சிங்கிளாக போடணும், ஒரு காப்பு மாதிரி போடணும் அப்படியெல்லாம் நினைப்போம் இல்லையா. அப்போ 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, 2மே ஆண் குழந்தை அப்படின்றப்போ ஆளுக்கு ஒவ்வொரு காப்பு மாதிரி போடுறதுக்கு கூட நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப அழகான ஒரு டிசைன்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இது கூடவே வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த கார்ட்டூன் கேரக்டர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மிக்கி மவுஸ், அதுக்கடுத்து வந்து டாம் அண்ட் ஜெர்ரி, இந்த மாதிரி வந்து அந்த கார்ட்டூன் கேரக்டர்லாம் வச்சது மாதிரியான பேங்கிள்ஸ் கூட கிடைக்குது. அது வந்து அட்ராக்ஷனான கலர்ஸோட நமக்கு வந்து கிடைக்கிறப்போ அவங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணி போட்டுக்கிறதுக்கு விரும்புவாங்க. அது ரொம்ப அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். 2வது பேபி ஸ்கூலில் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கூட உறுத்தாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது மாதிரி தானே ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு கூட நமக்கு வந்து பேங்கிள்ஸ் எல்லாம் கிடைக்குது. இப்போ இந்த வளையல் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக இருந்தது. இதோடைய வெயிட் வந்து டோட்டலாக 10 கிராம், அதாவது 2 வளையலும் சேர்த்து நான் சொல்கிறேன். இதில் உங்களுக்கு ஒரு வளையல் மட்டும் வேணும் அப்படின்னா கூட நம்மளால் அந்த ஒரு வளையல் கூட வாங்கிக்க முடியும்.
மங்களன் மங்கள் பொறுத்த அளவுக்கு திருச்சியில் ஒரு ஷாப் இருக்குது. அதுக்கடுத்து வந்து சேலம்லையுமே ஒரு பிரான்ச் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே பார்க்கக்கூடிய இதே கலெக்ஷன்ஸ் வந்து சேலம் பிரான்ச்லேயும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதோட சிட்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் திருச்சியில் வந்து சிட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து சேலம் போக வேண்டியிருக்கு, அதாவது அங்கே வந்து திருமணமாகி இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அங்கே கூட வந்து இந்த நகையெல்லாம் வந்து வாங்கிக்க முடியும். இப்போ பார்க்கக்கூடிய இந்த டிசைன் பாருங்கள், 8 கிராம், அதாவது 1 பவுன், 2 வளையல் இருக்குது. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. அது ஒரு கிளிட்டரிங் மாதிரி ரொம்பவே அழகாக இருந்தது. இது கூடவே வந்து இந்த கார்ட்டூன் போட்டது மாதிரியான வளையல்லாம் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது இருக்குது. அதுக்கடுத்து வந்து அந்த கருப்பு கலரில் வந்து பாசி எல்லாம் சேர்த்தது இருக்கும் இல்லையா, பாசி மணி மாதிரி சேர்த்தது, அதாவது திருஷ்டிக்கு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வளையல் கூடவே வந்துட்டு தங்கமும் ஆட் பண்ணி செஞ்சுருக்குறாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ நான் சொன்னது மாதிரி இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான அந்த டிசைன்ஸ்லேயுமே வருது. உங்களுக்கு எல்லா டிசைன்ஸ்லையுமே வந்துட்டு வெயிட் என்ன, அதாவது கிராம் வந்து என்ன கிராமில் கிடைக்கிது, அதுக்கடுத்து வந்து அதோடைய வேஸ்டேஜ் என்ன அப்படின்றது எல்லாமே வந்து கிளியராக காட்டியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இதில் ஏதாவது டிசைன்ஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் வந்து அது மாதிரி வாங்கிக்க முடியும். அதுக்கடுத்து மங்களன் மங்கள் பொறுத்த அளவுக்கு சிட்டு ஸ்கீமும் அவைலபிளாக இருக்குது. சிட்டு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு வீடியோ நான் ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். சிட்டு ஸ்கீம் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இது கூடவே வந்துட்டு நிறைய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வீடியோவும் போட்டிருக்கேன். அதாவது மங்களன் மங்களுடையது ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய போட்டிருக்கேன். நம்ம பெரியவங்க யூஸ் பண்ணுறதுலேருந்து என்னென்ன மாதிரியான நகைகள்லாம் கிடைக்கிது, எந்தெந்த கிராமில் கிடைக்கிது அப்படின்றது மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதுவுமே செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு லைக்கும் கொடுத்துட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே வந்து நகை எடுக்கணும் அப்படின்றது மாதிரி ஐடியாவில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பேபிஸ் கலெக்ஷன்ஸ்லேயே வந்துட்டு நமக்கு ட்ரெடிஷ்னலாக வந்து போடணும் அப்படியெல்லாம் நினப்போம் இல்லையா, அதாவது இந்த நெளி வளையல் மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த காலத்தில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த நெளி வளையல்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக வந்து யூஸ் பண்ணுறது மாதிரியான வளையல்களுமே நிறைய இருக்குது. குழந்தைங்களுடைய கைக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ பார்க்குறோம் பார்த்தீங்களா, இதுதான் அது. இதெல்லாம் வந்து 2 வளையலும் சேர்த்து 10 கிராமுக்கு கிடைக்கிது. 12% வந்து வேஸ்டேஜ். இதிலே வந்து ட்ரெண்டிங்காக போடணும், இப்போ வந்து இப்போ இருக்க காலத்துக்கு ஏற்றது மாதிரி போடணும் அப்படின்னு நினைக்கிறது மாதிரியான கலெக்ஷன்ஸுமே வந்து நிறைய வச்சுருக்குறாங்க. அது கூடவே வந்துட்டு என்னால் இவ்வளோ கிராம்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்க முடியாது, பைசா வந்து இந்த அளவுக்கு எனக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ட்ரெயிலே வந்து லாஸ்ட்டாக காட்டியிருக்கேன் பாருங்கள், அந்த ஒத்த வளையல், அதாவது சிங்கிளாக இருக்கக்கூடியது, வெறும் கோல்டு மட்டும் வர்றது. இப்போ பார்க்குறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க மினிமம் வந்து 2 கிராம்ஸ். ரொம்பவே அழகாக இருந்தது. நமக்கு நெளிஞ்சிருவோம் அப்படியெல்லாம் வந்து பயப்பட வேண்டாம். நான் முன்னாடியே சொன்னது மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் போட்டுட்டு நம்ம கழட்டி வைக்கிறது மாதிரி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு சிலருக்கு வந்து ஆசை இருக்கும், நம்ம பொண்ணுக்கு வந்து தங்கத்தில் வளையல் போட்டு பார்க்கணும் அப்படின்றது மாதிரி. அந்த மாதிரி வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு இன்கமில் இருந்தாலுமே எடுக்க முடியும் அப்படின்றது மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இப்போ வந்து பார்க்குறோம். ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இவ்வளோ தான். இன்னும் வந்து நிறைய வீடியோ வச்சுருக்கிறேன், உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுறேன். அது கூடவே வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான நகை கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.